ஆனா நீங்க வரணும், எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் என்று அவர்கள் கூற, இல்ல, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு பதிலா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அவந்திகா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். அவளுக்கு அவர்களோட பார்ட்டிக்கு செல்வதில் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையிலுமே அவளுக்கு இந்த மாதிரியான கூட்டம் நிறைந்த இடங்களில் இருப்பதை அவள் அதிகம் விரும்புவதில்லை. அதோடு அவளுக்கு அந்த ஹீரோயிசம் எல்லாம் வெளிப்படுத்தவும் தெரியாது, அதை கையாளவும் தெரியாது. அவளை அவள் போக்கிலேயே விட்டுவிட்டால் தேவையில்லை என்று எண்ணுபவள் அவள். அவளது தீர்மானம் நிறைந்த கண்களை பார்த்த விஜயும் அவனது கேங்கும் அவள் போக்கிலேயே விட்டுவிடலாம் என்று நினைத்து அவளது முடிவிற்கு மரியாதை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டனர். ஆனாலும் மிதுன் ஒரு அற்புதமான டின்னரை வைத்துவிட்டுதான் அவந்திகாவை அனுப்பினான். அவந்திகா மீண்டும் ஓய்வு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தாள். சில நாட்களாக அவளுக்கு சரியான ஓய்வு கூட இருந்திருக்கவில்லை. மேலும் அடுத்து ஒரு போரும் வர தயாராக இருக்கின்றது. அதனால் இப்பொழுதே நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவள் கிளம்பி வந்ததே. சிறிது நேரத்திலேயே அவளது சுவாசம் சீராகி உறங்க ஆரம்பித்தாள் அவந்திகா. இந்த பக்கம் மிதுனின் ஆட்கள் எல்லாம் கூடி கும்மாலம் அடித்துக் கொண்டிருக்க, அந்த பக்கம் ஆதித்யாவின் கேம்பில் அவன் பார்க்கும் பார்வையிலேயே அந்த கேம்ப் பற்றி கொள்ளும் போல இருந்தது. உதவாக்கறங்க, ஒருத்தவனுக்கும் அறிவில்ல, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண? அவன் கத்திய கத்தலில் அவனது ஆட்களுக்கு பீதி பிடித்துக் கொண்டது. அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த புருஷோத், பாஸ், மிதுன் ஏதோ அதிர்ஷ்டவசத்தால இந்த தடவை ஜெயிச்சிட்டான், அவங்கெல்லாம் நம்மளுக்கு காம்படிஷனே கிடையாது, கவலைப்படாதீங்க பாஸ், அடுத்த தடவை நம்ம ஜெயிச்சிடலாம் என்று அவன் தேற்றுகிறான் என்ற பேரில் பைத்தியம் போல் பேசிக் கொண்டிருக்க, ஆதித்யா அவனை திரும்பி பார்த்தானே ஒரு பார்வை. அந்த நிமிடம் அந்த புருஷோத் சாம்பலாகி போகாமல் போனதையே தான் அதிசயங்களில் 8வதாக பரிந்துரைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதிர்ஷ்டமா என்று ஆதித்யா கத்திய கத்தலில் புருஷோத்தின் இதயம் அவனது தொண்டைக்கு வந்து நின்று விட்டது. ஆமாம் பாஸ், அவங்க இந்த தடவை ஏதோ லக்குனாலதான் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, குட் லக் மட்டும் இவ்வளவு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்துருமா? அப்போ அது எனக்கும் வேணும் என்று அவன் கத்திய கத்தலில் சர்வமும் அடங்கிவிட்டது புருஷோத்தினுள். முட்டாளுங்க, ட்ரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்? இந்த இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொன்னனா இல்லையா? இப்ப ரிசல்ட் என்ன வந்திருக்கு? நம்ம எதுலயும் ஜெயிக்கல, எல்லாத்தையும் சேதடிச்சிட்டீங்களடா முட்டாளுங்களா என்று பயங்கரமாக கத்தினான் ஆதித்யா. அவனது கையில் மட்டும் இப்பொழுது கத்தி இருந்திருந்தால் நிச்சயம் அதற்கு ஒரு ஆள் பலியாகி இருந்திருப்பான். இல்லை, ஒரு ஆள் மட்டும் இல்லை, அவனுக்கு மிதுன் சந்திரன், அவந்திகா இருவரையுமே கொன்று புதைக்க வேண்டும். அவனால் முடியும் என்றால் இருப்பதிலேயே மிகவும் நரக வேதனையை அளித்து அவந்திகாவையும் மிதுனையும் கொண்டிருப்பான். பாஸ், இது எல்லாமே அந்த அவந்திகானால வந்ததுதான். அவ மட்டும் இல்லனா நம்ம கண்டிப்பா தோத்துருக்க மாட்டோம். அவ வந்ததுல இருந்துதான் எல்லாமே மாறி போச்சு என்று புருஷோத் கொஞ்சம் கொஞ்சமாக கொளுத்து விட, ஆதித்யாவின் கண்களை வஞ்ச விஷம் ஆக்கிரமிக்க ஆரம்பித்து இருந்தது. அவனது மனது அவந்திகாவை வசவு சொற்களால் திட்ட ஆரம்பித்தது. பாஸ், நம்ம முதல் வேலையா அவளை எப்படியாச்சும் அந்த இடத்தை விட்டு அனுப்பி ஆகணும் என்று புருஷோத் தீவிரமாக பேச, எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா, இல்ல அதை பண்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று அழுத்தமாக கேட்டான். மொத்த ஆர்மிக்கும் நடுவில் இருப்பவளை எப்படி அப்புறப்படுத்த முடியும்? அவன் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அவளை அவ்வளவு சுலபமாக வெளியேற்ற முடியும் என்றால் அவன் என்றோ அவளை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி இருப்பான். இப்ப என்ன பண்றது? அவளை அப்படியே விட்டுறதா என்று புருஷோத் கேட்க, அந்த ரணகளத்திலும் மெலிதாக சிரித்த ஆதித்யா, அஃப்கோர்ஸ் நாட். ஒருத்தவங்களை ஒரு இடத்தை விட்டு அனுப்பணும்னா நிறைய வழி இருக்கு என்றான். பாஸ், உங்க மூளையில ஏதோ ஓடுதுன்னு தெரியுது, இது என்ன பாஸ் என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆதித்யா அதற்கு பதில் சொல்லும் முன்பே அவனது போன் அடித்தது. போன் செய்து கொண்டிருந்தது வித்யுக்தா மாதவன். இவ்வளவு நேரம் கருத்து இருந்த ஆதித்யாவின் கண்கள் மின்ன ஆரம்பித்து இருந்தன. போனை ஆன் செய்தவன் காதிற்கு கொடுத்தவாறு ஹலோ என்றான். மேஜர், நீங்க இந்த தடவை தோத்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் என்றாள் தீவிரமாக. நீ சரியாதான் கேள்விப்பட்டிருக்க என்றான் அவன். இதை ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு கூட அவனுக்கு இன்னும் நெஞ்சில் வலிமை இருக்கிறதா என்று நினைத்தவள், தோத்துட்டீங்களா? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல மேஜர், நம்ம 2 காம்படிஷன்லுமே ஜெயிச்சாகணும். இப்ப பாருங்க, நம்ம பிளான் மொத்தமா சொதப்பலாக போகுது. அவர்கள் போட்ட மொத்த திட்டமும் சொதப்ப போகிறது என்பதை விட
போட்ட திட்டமே வீணானது என்ற நிலையில்தான் வந்து நிற்கிறது. ஆதித்யா மட்டும் 2 போட்டிகளிலும் ஜெயித்து விட்டான் என்றால் இதை சாக்காக வைத்து மாதவன் குடும்பம் இவனை மொத்தமாக ஃபிளையிங் டிராகன் யூனிட்டின் தலைவனாக்கி விடலாம் என்ற திட்டம் போட்டிருந்தார்கள். கொடுக்கப்பட்ட 6 மாதங்கள் கெடையில்லாமல் அதற்கும் முன்னரே மொத்த ஆட்டத்தையும் கலைத்து ஆதித்யாவை தலைவனாக அமர வைத்து விட்டிருக்கலாம். அதன் பிறகு வெகு சீக்கிரமாகவே சந்திரன் குடும்பத்திடம் விளையாட ஆரம்பித்து இருக்கலாம். ஆனால் அவன் தோற்றுவிட்டான். மாதவன் குடும்பம் இவனுக்கு சப்போர்ட் செய்ததற்கான எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது தேவையில்லாமல் இவனை போய் நம்பினோமே என்று வித்யுக்தா தன்னை தானே திட்டிக்கொள்ள ஆரம்பித்து இருந்தாள். அவள் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு ஆதித்யா ஆற்றல் உடையவன் இல்லை போலியோ என்ற எண்ணம் இப்பொழுது அவளுக்குள் முளைவிட ஆரம்பித்து இருந்தது. இது நான் எதிர்பார்க்காத தோல்வி மிஸ் மாதவன். ஆனா பிளீஸ் என்ன நம்புங்க, இதை நான் வேணும்னு பண்ணல என்றான் ஆதித்யா. எது எப்படியோ நீ தோத்துட்டு தானே, எவ்வளவு வேல்யூபிளான ஆப்பர்ச்சுனிட்டி இது, நீ பாட்டுக்கு அதை தவறு விட்டுட்ட. எனக்கு இதெல்லாம் சரியா படல. நான் நேரடியாவே சொல்றேன், கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஆதித்யா. இந்த சிச்சுவேஷனை உன்னால சால்வ் பண்ண முடியலனா நம்ம ஒப்பந்தம் இதோட முடிஞ்சிடும் என்றாள் வித்யுக்தா கராராக. இதை கேட்ட ஆதித்யாவிடம் கோபம் பொங்கினாலும் அவன் அதை குரலில் காட்டவில்லை. மிஸ் மாதவன், ப்ளீஸ் டோன்ட் வரி, நான் இந்த ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி தரேன் என்றான் அவன். இதை கேட்டு ஒரு பெரும் மூச்சை சரித்தவள், ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்புறோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் வித்யுக்தா. மறுபக்கம் இங்கு இருந்த ஆதித்யாவின் கண்களில் வெறுப்பு தீ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. யாரும் அவனை இந்த மாதிரி பயமுறுத்த கூடாது. யாரும், அதில் மாதவன் குடும்பமும் தான் அடங்கும். என்ன ஆனாலும் ஒரு நாள் இந்த மாதிரி அவனை ஆட்டிப்படைக்க நினைக்கும் மனிதர்களை அவனது காலடிக்கு கொண்டு வருவான். ஆனால் இப்பொழுது அவனது கவனம் முழுக்க சந்திரன் குடும்பத்தை அழிப்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும், இருக்கின்றது. ஆனால் அதற்கு எல்லாம் முன்னால் அந்த அவந்திகா சிதம்பரநாதனை முதலில் அழிக்க வேண்டும். அதற்கான மொத்த திட்டமும் அவனது மனக்கணக்கில் ஓட ஆதித்யாவின் உதடுகள் குரூரமாக வளைந்தன. மிதுனின் ஆட்கள் எல்லோரும் இரவு பார்ட்டியை முடித்துவிட்டு முடித்த பிறகு மீண்டும் பயிற்சியில் இறங்க ஆரம்பித்து இருந்தார்கள். முன்னரை விட அவர்களின் பயிற்சி இப்பொழுது இன்னும் தீவிரமாக இருந்தது. அவந்திகா டெக் டீமை லீட் செய்து கொண்டிருக்க அவர்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று மிதுன் சந்திரன் நினைத்த நொடி துரதிர்ஷ்டம் வந்து அவர்களின் கதவை தட்டியது. சென்னையை சேர்ந்த போலீசார் மீண்டும் கொத்தாக திருடப்பட்ட மிலிட்டரி ஆயுதங்களை கண்டுபிடித்தனர். அதுவும் இதற்கு பின் இருக்கும் ஒரு மர்ம மாஃபியாவின் பெயரும் அவர்களுக்கு இந்த முறை தட்டுப்பட்டது. இங்கு மிதுனின் கேம்பில் அவந்திகா ஒரு புது வகை மென்பொருளை வடிவமைக்க வீரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க எல்லோரது மனநிலையும் மிகவும் நன்றாக இருந்தது. அப்பொழுது ஒருத்தர், மிஸ் அவந்திகா, நீங்க ஏன் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிடக்கூடாது? நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எம்டியா ஃபீல் ஆகும் என்று சொல்ல, ஆமா மிஸ் நாதன், நீங்க இங்க இருந்தா வருங்காலத்திலயும் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணலாம். இது இன்னொரு குரல். ஆமா மிஸ் நாதன், பிளீஸ் இருங்கள என்று வந்தது இன்னொரு குரல். இவர்களை எல்லாம் பார்த்து சிரித்த அவந்திகா, எனக்கு உங்க எல்லார் கூடயும் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குதான், ஆனா நான் இந்த இடத்தை சேர்ந்தவ இல்ல என்று அவள் மறுக்க, என்ன என்ன பேசுறீங்க நீங்க? யாரு உங்களுக்கு அப்படி சொன்னது? உங்களை தவிர இங்க இருக்கிற யாருக்கும் அவ்வளவு தகுதி இல்ல என்று ஒருவர் பதில் பேச, ஆமா அவந்திகா, நீங்க இங்கேயே தான் இருக்கணும் என்று வந்தது பல குரல்கள். இந்த மிலிட்டரி நிச்சயமா உங்களை நல்லா பாத்துப்பாங்க என்று ஒருவர் சொல்ல, அதை ஆமோதிப்பது போல் இன்னொருவர், ஆமா மிஸ் அவந்திகா, வருங்காலத்துல நீங்க கண்டிப்பா மிலிட்டரியில பெரிய பொசிஷனுக்கு வரலாம் என்றான் அவன் உறுதியாக. அவர்கள் எல்லோருக்குமே அவந்திகாவின் மேல் அபாரமான நம்பிக்கை இருந்தது. அதனால் அவள் இங்கேயே தொடர்ந்து வேலை செய்தாள் என்றால் நிச்சயம் இந்தியாவிலேயே உயர் பதவிகளில் ஒன்றை அடைவாள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் அவந்திகாவிற்கு புரிந்தாலும் இது அவளுக்கான இடம் இல்லை என்றேதான் அவளுக்கு தோன்றியது. இவள் எண்ணங்களில் சுழன்று கொண்டிருக்க மிதுன் சந்திரன் அவனது ஆட்களோடு உள்ளே நுழைந்தான். என் கூட வாங்க, சம்திங் ஹேப்பன் என்று அவன் அவந்திகாவின் கண்களை ஆழமாக பார்த்து சொல்ல, அவந்திகாவிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தது. எந்த கேள்வியும் கேட்காது ஓகே என்றபடி அவனுடன் செல்ல ஆரம்பித்தாள் அவந்திகா. அவள் வெளியே சென்ற நொடி அந்த அறையில் உள்ளே இருந்தவர்களுள் சலசலப்பு ஏற்பட ஆரம்பித்தது. என்ன, ஏதோ சரியா இல்ல போலியே என்று ஒருத்தி கேட்க, ஏதாச்சும் தப்பா நடந்திருக்குமோ என்றான் ஒருத்தன். யாருக்கு தெரியும்
என்று வினிதா அலட்டிக்கொள்ளாமல் சொன்னாலும் அவளது முகத்தில் விஷமம் நிறைந்து இருந்தது. நிச்சயமா ஏதாவது அவந்திகாவுக்கு தப்பாக நடந்திருக்கணும் என்று ஒரு அவசர கோரிக்கையை மனதார கடவுளிடம் வைத்தாள். என்ன ஆச்சு மிதுன்? வெளியே வந்துவிட்டு அவந்திகா மிதுனிடம் கேட்டாள். அது அண்ணி, நீங்க கண்டிப்பா இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும், ஏன்னா விஷயம் அவ்வளோ பெருசு என்றான் மிதுன் சந்திரன். வாட்ஸ் ராங் மிதுன் என்று கேட்டாள் அவந்திகா முகத்தை சுருக்கியபடி. நடப்பதை நிறுத்தியவன் அவளை வெறித்தபடி, அண்ணி, நேத்து போலீஸ் இன்னொரு சட்டம் புறம்பான ஆயுத கடத்தல் பத்தின கேஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த லீடரோட சீக்ரெட் ஃபைல் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதுல உங்க பேரும் இருந்துச்சான் என்றான் மிதுன். இதை கேட்டு அதிர்ச்சியில் கண்களை விரித்த அவந்திகா, என்னோட பேரா என்றாள். ஆமா அண்ணி, அந்த சீக்ரெட் ஃபைல்ல இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ் பேர்ல உங்க பேரும் இருந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நெசமாவே அதுல உங்க பேர் இருக்கு என்றான். சில நிமிடங்களில் தன்னை சமன்படுத்தி கொண்ட அவந்திகா, அந்த லீடர் எங்க என்று கேட்டாள் அவந்திகா நிதானமாக. அவன் இறந்துட்டான் அண்ணி, அந்த ஆபரேஷனை பண்ணும்போது அவனை கொன்னுட்டாங்க என்றான் மிதுன் சந்திரன். அப்போ என்ன நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லையா என்று கேட்டாள். ஆமா அண்ணி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ஏதாச்சும் செட்டப்பா இருக்குமோ என்று மிதுன் புருவத்தை சுருக்கியபடி கேட்க, ஆதித்யாவோட வேலையா கூட இருக்கலாம். பிளான் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த லீடர் மட்டும்தான். அவன் சொன்னா மட்டும்தான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆகும். ஆனா அவனை கொன்னுட்டாங்க, அப்ப என் மேல இருக்கிற உண்மையை நிரூபிக்க எந்த வழியும் இல்ல என்று இன்னும் அவள் யோசனைகளில் சுழன்றவாறே சொல்ல, ஃபக், இப்ப அந்த ஆதித்யாவுக்கு என்னதான் வேணுமா? அவன் எது கண்ணி சம்பந்தமே இல்லாம உங்களை குறி வைக்கிறான். அவனோட எதிரி நான் தானே, அப்ப அவன் என் பேரை கொடுத்துருக்கணும் தானே என்று அவன். அது சுத்தமா ஒர்க் ஆகாது, ஏன்னா ஆதித்யாவும் லீடரா இருக்கான். உன்னோட பேர் மட்டும் வந்தா நிச்சயம் லீடர் மேல சந்தேகம் வரும். ஆனா என்ன மாதிரி ஒரு சிவிலியன் ஏஜென்ட் நேம போட்டா ஈஸியா சந்தேகம் வராது என்று அவந்திகா சொல்ல, ஆனா எதுக்கண்ணி உங்க பேர் அதுல வரணும் என்று அவன் புரியாமல் கேட்க, ஏன்னா நான் சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவ என்றாள் அவந்திகா தரையை வெறித்தபடி. அவள் சொன்ன வார்த்தைகளில் இருந்த மொத்த அர்த்தமும் மிதுனின் மிலிட்டரி மூளைக்கு புரிய ஆரம்பித்தது. அண்ணி சொல்வது சரிதானே, அவந்திகா சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் இடையில் மிலிட்டரிக்குள் சுலபமாக நுழைந்ததற்கு காரணமும் சந்திரன் குடும்பத்தின் செல்வாக்கை பயன்படுத்திதான். அவளுக்கு ஏதாவது நடந்தால் அதில் நிச்சயம் சந்திரன் குடும்பமும் உள் இழுக்கப்படும். இப்பொழுது இருக்கும் நிலையில் சந்திரன் குடும்பத்திற்கு ஏதாவது நேர்ந்தால் அடுத்த கட்டமாக பிளையிங் டிராகன் யூனிட்டின் லீடராக இருக்க அவனது தகுதி போய்விடும். இவனை நீக்கி விடுவார்கள். எப்பொழுதும் போல் ஒரே கல்லில் 2 மாங்காய்களுக்கான திட்டம் இது. அவந்திகாவின் தொல்லையும் போய்விடும், அதே நேரத்தில் சந்திரன் குடும்பத்தின் மீது களங்கம் விழுந்துவிடும். எல்லாவற்றையும் மறைத்து வைத்து பண்ணி கொண்டிருக்கிறான் ஆதித்யா செங்கப்பா. எத்தனை தாந்தரீகம், எத்தனை குறுக்கு புத்தி! ஆதித்யா மட்டும் இப்பொழுது கையில் சிக்கினால் கைமாதானே என்று கருவிக்கொண்டான் மிதுன் சந்திரன். அண்ணி, இப்ப என்ன பண்றது? ஆல்ரெடி உங்களை விசாரணைக்கு கூட்டிட்டு போக ஆளுங்க வந்துட்டாங்க. விஜயும் அவனோட ஆளுங்களும் தான் அவங்களோட வாய் தகராறுல இருக்கானுங்க என்று கலக்கமாக சொன்னான் மிதுன். ஆனாலும் ஏனோ அவந்திகாவின் ஆற்றலை நன்றாக அறிந்ததனாலோ என்னவோ மிதுனுக்கு எப்படியும் அவந்திகா இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாள் என்று நம்பிக்கை இருந்தது. எனக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல மிதுன். ஆதித்யா இவ்வளவு பெரிய தியாகத்தை என் மேல பழி போட பண்ணுவான்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல என்றாள் அவந்திகா. உண்மைதான், ஆதித்யா மிகப்பெரிய தியாகம் தான் செய்திருக்கிறான். அந்த தியாகம் என்ன தெரியுமா? அவந்திகாவை இந்த பழியில் மாட்டி விடுவதற்காக அவனது ஆட்களுள் ஒருத்தனையே கொன்றிருக்கிறான். என்ன அண்ணி, நீங்களும் இப்படி சொல்றீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். இல்லனா அவங்க உங்களை அவங்களோடயே கூட்டிட்டு போயிருவாங்க. இல்ல அண்ணி, இதை நாம நடக்க விடக்கூடாது. அங்க கஸ்டடியில என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்று அவன் கவலையாக கூற, அவனை மென்மையாக பார்த்தவள், என்னை பத்தி மட்டுமே கவலைப்படாத மிதுன், நீயும் தான் பிரச்சனையில மாட்டி இருக்க. சந்திரன் குடும்பத்தை அழிக்கதான் என்ன பகடக்காயா யூஸ் பண்ண பாக்குறாங்க. இந்த தடவை என்னோட பேர் இதுல இருந்து கிளியர் ஆனாலும் நீ இன்னும் பிரச்சனையிலேயே தான் இருப்ப என்றாள் அவந்திகா. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லை போலும். நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி. இப்போ நீங்க தான் கீ. உங்க நேரம் டைரக்டா லிஸ்ட்லயே இருக்கு. அதை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்ணி. நாங்க தான், எங்க குடும்பம் தான் உங்களை இதுக்குள்ள இழுத்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிருச்சுன்னா எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அண்ணி? நைட்டு நிம்மதியா தூக்கம் கூட வராது
என்றான் மிதுன் கவலையாகவும் பயமாகவும். ஐயோ மிதுன், எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? இப்பயே ஒன்னும் உலகமே அழிய போறதில்ல. நான் இப்போ அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். நாம நம்மால முடிஞ்ச அளவுக்கு என் மேல இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படியே இல்லனாலும் இன்னும் ரவி இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு எல்லாத்தையும் என்று அவந்திகா சொல்ல, அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்ட மிதுனுக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் புன்னகை மலர்ந்தது. ஆமா அண்ணி, நம்மளுக்கு அண்ணா இருக்காரு. அவர் மட்டும் அங்க போனதுக்கான வேலையை முடிச்சிட்டாருனா அப்புறம் எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். ஆனா அண்ணனுக்கு இன்னும் அங்க போனதுக்கு எந்த துப்பும் கிடைக்கவே இல்ல போல அண்ணி. அவரும் எவ்வளவோ பணத்தை தண்ணியா செலவு பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, அண்ணா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடக்கூடாது என்றான் மிதுன் கவலையாக. அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. ஒருவேளை எதுவுமே நம்மளுக்கு சரியா இல்ல, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்று அவந்திகா சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கும் முன்பே விஜயும் அவனது ஆட்களும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களது கண்களில் கவலை பொங்கி வழிந்தது. கூடவே இன்னும் சிலர் வந்திருந்தார்கள். அதில் இருந்த தலைமை அதிகாரி அவந்திகா சிதம்பரநாதன், ஒரு இன்டர்நேஷனல் மிலிட்டரி ஆயுதங்கள் கடத்தல் கேஸ்ல உங்க பேர் இன்வால்வ் ஆகியிருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், ப்ளீஸ் ஃபாலோ மீ என்றார் அவர். இதை கேட்டு கொதித்த விஜய், நீங்களா என்ன செவிடா? நாங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, மிஸ் அவந்திகா ரொம்ப வாரமாகவே இந்த மிலிட்டரி கேம்ப்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க இந்த காம்பவுண்ட் செவத்தை விட்டு கூட வெளியே போகல. அப்புறம் எப்படி அவங்க ஒரு ஸ்மக்லிங் கேஸ்ல போய் இன்வால்வ் ஆகி இருக்க முடியும்? அதே நேரத்துல அவங்களுக்கு பணத்துக்கான எந்த தேவையும் இல்ல, அது எல்லாமே செட்டப் தான் என்று விஜய் கோபமாக சொல்ல, ஆமா நாங்க எல்லாரும் அதுக்கு சாட்சியா இருப்போம் என்றான் அக்ஷய். மற்ற எல்லோரும் ஒருங்கே கூறினாலும் அதையெல்லாம் அந்த உயர் அதிகாரி கண்டு கொண்டார் போல் தெரியவில்லை. உங்க எந்த வார்த்தைகளும் எங்களை ஒன்னும் பண்ணாது. அதனால அவங்க இப்போ ஒரு சந்தேக அடிப்படையிலான கிரிமினல். அதோட அவங்க இந்த கேம்பை விட்டு எல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல. அவங்களுக்கு அங்க விரல் மட்டும்தான் வேணும். மிஸ் அவந்திகாவுக்கு கம்ப்யூட்டர்ஸ்ல டேலண்ட் ஜாஸ்தின்னு நாங்க கேள்விப்பட்டோம், அது உண்மைதானே என்று கேட்டார் அந்த உயர் அதிகாரி. இதை கேட்டு கண்களை சுருக்கிய மிதுன் சந்திரன், அப்படின்னா இப்போ அதை வச்சு என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டான். எங்களோட இன்வெஸ்டிகேஷன் படி இந்த கிரைம்ல ஈடுபட்டிருந்தவங்க எல்லாரும் இன்டர்நெட் வழியா தான் ஆபரேட் ஆகி இருக்காங்க என்றார் அவர். அந்த கிரைம்கான டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட ரிமூவ் ஆகி இருக்கு. அதோட அவங்களுக்கு இதை விடவே அதிகமான திறமை இன்டர்நெட் வேர்ல்ட்ல இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம் என்று அந்த உயர் அதிகாரி சொல்ல, அதை கேட்டுக் கொண்டிருந்த அவந்திகா தலை அசைத்தாள். இவளுடைய தலை அசைப்பை விஜயும் அக்ஷயும் புரியாமல் பார்க்க, மிதுனுக்கு மட்டும்தான் அவளின் தலை அசைப்பின் பின் உள்ள அர்த்தங்கள் புரிந்தன. அவந்திகா வெறும் ஒரு சிவில் சர்வீஸ் ஏஜென்ட் மட்டும்தான் என்று இருந்திருந்தால், அவந்திகாவின் பெயர் அந்த லிஸ்டில் இருந்திருந்தாலும் எந்த ஒரு பெரிய மெனக்கெடலும் இல்லாமல் அவளை அந்த பிரச்சனையை விட்டு வெளியே எடுத்திருக்கலாம். ஆனால் அவந்திகா கணினி அறிவியல் துறையில் மிக சிறந்தவளாக விளங்குகின்றவள். இக்காரணமே அவளை இன்னும் அதிகப்படியாக குற்றவாளியாக காண்பிக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த சட்டவிரோதமான ஆயுத கடத்தலில் ஏற்கனவே ஒருமுறை சந்திரன் குடும்பத்தில் மேல் சந்தேகம் வந்திருக்கிறது. அவந்திகா வேறு சந்திரன் குடும்பத்துடன் தொடர்பு உடையவள். அது இன்னும் அவள் மீதான குற்றத்தை வலுப்பெற செய்யும். அதனால நீங்களே எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்க கூட விசாரணைக்கு வந்துடுங்க என்றார் அந்த மேலதிகாரி அழுத்தமாக. வெறும் ஒரு சந்தேகத்தோட அடிப்படையில மட்டும் நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்க எங்க லாயர்ஸை ஏற்பாடு பண்றோம். எங்க சந்திரன் குடும்பம் பர்சனலா அவந்திகா அப்பாவின்றதுக்காக கேரண்டி கொடுக்கிறோம் என்று மிதுன் சந்திரன் சொல்ல, அவனையும் அவந்திகாவையும் கூர்மையாக பார்த்த அந்த மேலதிகாரி, என்னனாலும் சரி அவங்க எங்க கூட வந்துதான் ஆகணும் என்றார் ஒரு தோல் குலுக்களுடன். அப்ப நானும் அவங்க கூட வரேன் என்றான் மிதுன் பட்டென்று. பர்ஃபெக்ட், ஏன்னா உங்ககிட்ட கேட்கவும் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு என்றார் அந்த உயர் அதிகாரி. ஆக மிதுனும் அந்த கேஸிற்குள் ஈடுபட்டு விட்டான். ஆனால் அதில் அவனுக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. அப்ப போலாம் என்றான் தீர்மானமாக. அதன் பின் அவந்திகா, மிதுன் மற்றும் அந்த ஆபீசர்ஸ் எல்லோரும் போலீஸ் ஜீப்பில் புறப்பட்டு விட்டனர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் முன்னரே அங்கே சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த லாயர்கள் ஆஜராகி இருந்தனர். மிதுன் சந்திரனின் தந்தை கிருஷ்ணச்சந்திரன் கூட வந்திருந்தார். இவர்கள் எல்லாம் வந்து விட்டதால் அவந்திகாவை அவர்கள் எல்லாம் எல்லை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எப்படியோ விசாரணை நடந்துதானே ஆக வேண்டும். அவந்திகா அவர்களின் எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைத்தாள். அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உண்மையாய் பதில் சொன்னாள். ஏன், அவளது பர்சனல் கம்ப்யூட்டரை கூட போலீசாரின் பரிசோதனைக்காக ஒப்படைத்தாள். அவர்கள் அதில் எத்தனை தோண்டி துருவியும்
பிரித்து மீண்டும் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவந்திகாவின் அபரிவிதமான ஆற்றல் அவர்களுக்கு தெரிந்து இருந்ததால் இன்னுமே அவர்களால் அவள் ஒரு அப்பாவி என்று நம்ப முடியவில்லை. ஆனால் என்றுமே அவந்திகா அவளது இந்த அபரிவிதமான ஆற்றலே ஆபத்தாக வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவள் செய்யும்வற்றில் அவள் சிறந்து விளங்குவது கூட ஒரு குற்றமா என்ன? ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளிவிட்டவள், அப்ப நான் என்ன சொன்னாலும் இல்ல என்ன ஆதாரத்தை காண்பிச்சாலும் நீங்க என்ன நம்ப போறதில்ல இல்லையா என்று கேட்டாள். நாங்க உன்னை நம்பணும்னு நினைக்கிறியா என்று கேட்டார் அந்த அதிகாரி அவளை உறுத்து விழித்தவாறு. நீங்க என்ன நம்பிதான் ஆகணும், ஏன்னா யாரோ என் மேல வீண் பழி போட்டு உள்ள தள்ள பாக்குறாங்க என்று அவள் உறுதியாக கூற, யார் உன் மேல வீண் பழி போட்டு உள்ள தள்ள பாக்கணும், அதுல அவங்களுக்கு என்ன ஆக போகுது என்று கேட்டார் அவர். யாருக்கு தெரியும் என்றபடி தோளை குலுக்கினாள் அவள். அவளால் கண்டிப்பாக ஆதித்யாவின் பெயரை சொல்ல முடியாது. அது தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனைகளை அதிகமாகத்தான் செய்யும். அதற்கு பதிலாக அவள் மீது போட்ட பழி பொய் என்று நிரூபித்து அவள் நிரபராதி என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு அறையில் மிதுன் சந்திரன் அவனது வாக்கு மூலங்களை கொடுத்து கொண்டிருந்தான். யாரோ ஒருத்தவங்க அவந்திகாவை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம பழி போட்டு அவங்கள உள்ள தள்ள பாக்குறாங்க. கண்டிப்பா போன தடவை எங்க சந்திரன் குடும்பத்து மேல பொய்யான பழி போட்டவங்களே தான் இதையும் பண்ணிருப்பாங்க. போன தடவை அவந்திகாவுக்கு நடந்த மாதிரியே தான் எனக்கும் நடந்துச்சு. போன தடவை என்னை இதே பழிய போட்டு மாட்ட வச்சாங்க. ஆனா அவங்களால என்ன குற்றவாளியா கூண்டுல ஏத்த முடியல. அதனால மறுபடியும் இப்போ எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க மேல இப்படி ஒரு பழிய சுமத்தி இருக்காங்க. ஏன்னா இது கடைசியா எங்க குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணும் என்று விளக்கம் அளித்தான் மிதுன் சந்திரன். அப்போ இதை யாரு பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்று கேட்டார் அவர். அவந்திகாவிற்கு போலயே மிதுனுக்கும் இதையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் தான். ஆனால் அவர்கள் இருவராலையுமே அதை சொல்ல முடியாதே. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா யாரோ எங்க குடும்பத்தோட ரொம்ப வருஷமா பகையோட இருக்கிறவங்க தான் இதை பண்ணிருக்கணும். இந்த லைனை பேசா வச்சுக்கிட்டு தான் நீங்க மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும் என்றான் மிதுன் சந்திரன். மிதுன் சந்திரன் அவனது வாக்கு மூலங்களை கொடுத்த பிறகு அவனை செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அது அவந்திகாவின் விஷயத்தில் நடக்கவில்லை. அவள் மீதான சந்தேகம்தான் இருப்பதிலேயே பெரிதாக இருந்ததால் அவளுக்கு இன்னும் நிறைய விசாரணைகள் மிச்சம் இருந்தன. 10 லாயர்கள் அவளுக்காக அங்கேயே இருந்தனர். மிதுன் தீர்வை கண்டுபிடிப்பதற்காக வீட்டிற்கு சென்றான். அவந்திகா மீது விழுந்திருக்கும் இவ்வளவு பெரிய சந்தேகத்தை துடைத்து எறிவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பதிலாக அவந்திகாவை தியாகம் செய்வதே மேல் என்று நினைத்து கொண்டவனுக்கு பயம் முற்றியது. இப்படி ஏதாவது முடிவு செய்து விடுவாரோ என்று பயந்த மிதுன், தாத்தா ஆதித்யா நம்மளதான் டார்கெட் பண்றாங்க. அண்ணி ஒரு அப்பாவி தாத்தா, நாம அவங்கள தனியா போராட விட்டுடக்கூடாது. நாம தான் அவங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்தணும் தாத்தா என்று அவன் பதியவாறு சொல்ல, அவனை உறுத்து பார்த்த ராஜச்சந்திரன், டே லூஸ் பயலே, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? நம்மளோட பிரச்சனை தீர்ந்து போகிறதுக்காக நான் அவந்திகாவை பணையம் வைக்கிற அளவுக்கு கேவலமானவன்னு நினைச்சியா என்று ராஜச்சந்திரன் கர்ஜிக்க, ஐயோ தாத்தா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க தான் எப்பயும் பெஸ்ட். நான் பார்த்ததுலயே நீங்க தான் ரொம்ப நல்லவரு. எனக்கு தெரியும் நீங்க அண்ணிய அப்படிலாம் விட்டுற மாட்டீங்கன்னு என்று பிளேட்டை முழுதாக திருப்பி போட்டான். ஆமா, அவதான் இப்போ உன்னோட அண்ணன் பொண்டாட்டி இல்லையே, இப்போ அப்புறம் எதுக்குடா நீ மூச்சுக்கு 300 தடவை அத அண்ணிங்கிற என்று அவர் கேட்க, அவங்க இப்போ இல்லன்னா என்ன, சீக்கிரமா ஆக போறாங்கல்ல என்று அலட்டி கொள்ளாமல் தோலை குலுக்கினான் மிதுன் சந்திரன். ரவியும் கூட ரொம்ப கவலைப்படுறான்பா, எனக்கு கால் பண்ணி சீக்கிரமாவே கிளம்பி வரேன்னு சொன்னான் என்கிட்ட என்றபடி அங்கு வந்தார் ரவியின் தந்தை ராமச்சந்திரன். திரும்பி வரானா? எதுக்கு? அவன் அங்க இருந்து ஒன்னு ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும், இல்லனா அந்த ஆதித்யாவோட தெள்ளவாரித்தனத்தை நிரூபிக்கிறதுக்காகவாச்சும் எதையாச்சும். அதை விட்டுட்டு இங்க ஏண்டா வரான் என்று கொதித்தார் ராஜச்சந்திரன். அது அப்பா, அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, ரொம்ப மிஸ்டீரியஸாவும் இருப்பாங்க போல. அதனால அவங்கள ஒருத்தன் துப்ப பாக்குறான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவனோட கதைய சத்தம் இல்லாம முடிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கலனா நமக்கு அதான் நடக்கும். அதனால்தான்ப்பா ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு என்று ராமச்சந்திரன் கூற, ராஜச்சந்திரனை பயம் பிடித்து கொண்டது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ப்ரூஃப் கிடைக்க முன்னாடியே நம்ம எதிரிங்க அவங்க நினைச்சத சாதிச்சிருவாங்களோன்னு என்று நிறுத்தியவர் ஒரு பெரு மூச்சை விட்டு, அந்த ஆதித்யா நம்மள இவ்ளோ வெளிப்படையா எதிர்க்கிறான்னா கண்டிப்பா அவ ஏதோ ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கான்னு தான் அர்த்தம். அதோட
அந்த ஆதித்யாவுக்கும் மாதவன் குடும்பமும் ஏதாச்சும் டீல் போட்டு ஏதோ பின்னணியில பண்ணிட்டு இருக்காங்களோன்னு வேற எனக்கு சந்தேகம் இருக்கு. வாழ்க்கை அனுபவம் அவரை சரியாக கணித்து சொல்ல வைத்தது. கண்டிப்பா தாத்தா, அவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது என்றான் மிதுன். இவனை திரும்பி பார்த்த ராஜச்சந்திரன், டே மிதுன், எனக்கு என்னமோ இனி அந்த டிராகன் ஃபிளை யூனிட்டோட லீடர்ஷிப் உன்னை விட்டு போயிருமோன்னு எனக்கு தோணுதுடா என்று அவர் சொல்ல, இதை கேட்டு அதிர்ந்த மிதுன் சந்திரன், என்ன தாத்தா சொல்ல வரீங்க? அப்படின்னா அந்த பதவி ஆதித்யாக்கு போயிடுமா என்று கேட்டான் மிதுன் சந்திரன். அதற்கு ஆமாம் என்பது போல் தலை அசைத்த ராஜச்சந்திரன், ஆமாண்டா, இதுல மாதவன் குடும்பத்தோட தலை ஈடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதான் நடக்கும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் இப்ப பகை ஆகிடுச்சு. அதனால ஆதித்யாவை பயன்படுத்தி நம்மள அமுக்க பாக்குறாங்க. இப்போ நம்ம மேல அந்த கேஸோட பழி விழுந்த பிறகு லீடர் பதவியும் ஒண்ணு விட்டு போயிடும். நாம இந்த கேஸை விட்டு விலகினா மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவர் சொல்ல, அது மட்டும் என்னைக்கும் நடக்காது தாத்தா. அண்ணியை இழந்துதான் அந்த போஸ்ட் எனக்கு கிடைக்கும்னா எனக்கு அந்த போஸ்டே வேணாம். இன்னைக்கு அவங்க இந்த பிரச்சனையில இருக்க முழு காரணமும் நம்மளால வந்ததுதான். அவங்க நம்மளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க தாத்தா. என்னால நிச்சயம் அவங்களுக்கு பட்டிருக்க நன்றி கடனை மறந்துட்டு அமைதியா இருக்க முடியாது என்று அவன் உறுதியாக சொல்லிவிட, என்னாலையும் தான் மிதுன். அதனால நம்ம அவந்திகாவை காப்பாத்தணும்னா நீ அந்த போஸ்டை இழக்கிறதுக்கு ரெடியா இரு என்று ராஜச்சந்திரன் சொல்ல, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா, ஐம் ரெடி டு கிவ் அப் நேரடியாக சொல்லிவிட்டான் மிதுன். அவனது குரலில் எந்த கவலையோ தடுமாற்றமோ இல்லை. எக்கின் உறுதியோடு வெளிவந்து இருந்தது. மற்றவர்களுக்கு அவனது முடிவில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரிப்பா, அப்போ இனி நாம அவந்திகாவை எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுக்கிறதுன்னு மட்டும் பாப்போம் என்றார் தலையை அசைத்தபடி. சரி தாத்தா, சரிப்பா என்று எல்லோரது குரலும் ஒருங்கே வெளிவந்தது. சந்திரன் குடும்பத்தின் மீதும் பழி சுமத்தப்பட்டிருந்தாலும் அவர்களின் செல்வாக்கும் பவரும் இன்னும் அவர்களிடமே தான் இருக்கின்றது. அவர்களின் முழு உள் நுழைப்பினால் நிச்சயம் அவந்திகாவிற்கு பெயில் கிடைத்துவிடும். சந்திரன் குடும்பம் மட்டும் அல்ல, விஜயும் அக்ஷயும் கூட அவர்களது முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு இருந்தனர். இத்தனை பேர் தனக்கு உதவிக்காக வருவதை பார்த்த அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. உதவி செய்ய வருபவர்களுக்கும் இதனால் என்ன பிரச்சனை வரும் என்று அவளுக்கு தெரியும். அவர்கள் நினைத்து இருந்தால் இவளை எப்படியோ போ என்று கூட விட்டிருக்கலாம். யாருமே இவளை எப்படியோ போய் தொலைகிறாள் என்று விட்டுவிடவில்லை. அவர்கள் எல்லோரும் இவளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். அவள் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் பழி இருக்க, நானும் உள்ளே நுழைந்தால் நமக்கும் அந்த பழியோடு தொடர்பு ஏற்படுத்தப்படும் என்று அவர்கள் கவலை கொள்ளவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்ட அவந்திகாவிற்கு ஏனோ கண்கள் கசிவதை போல் இருந்தது. ஏன், அவந்திகாவிற்கு உதவி செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் சந்திரன் குடும்பம் கூட அவர்களின் கடமையை மீறி செய்தனர். இவளுக்கு அவர்கள் உதவிக்கு வருவதால் அவர்கள் பக்கம் நிறைய இழப்புகள். ஏன், இவளுக்கு ஆதரவாக அவர்கள் வருவதால் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய இழப்புகள் அவர்கள் சந்திக்கக்கூடும். இன்று மிதுன் சந்திரனின் பதவி பறிப்பில் ஆரம்பித்து இந்த பிரச்சனை நாளை சந்திரன் குடும்பத்தின் எதிர்காலத்தையே பறிக்க போகிறது. மிதுன் மட்டும் அந்த பதவியில் வெற்றிகரமாக அமர்ந்திருந்தால் சந்திரன் குடும்பத்தின் புகழ் இன்னும் அதிகரிக்கும். அதையும் விட தயாரானது மட்டும் அல்லாமல் பல ஆண்டுகளாக கட்டி காத்து கொண்டு இருந்த சந்திரன் குடும்பத்தின் புகழையும் இழக்க தயாராகிவிட்டார்கள். ஒரு முட்டாள் கூட இந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான். புகழ் என்றுமே இரத்தத்தாலும் இழப்பாலும் தான் பொறிக்கப்படுகிறது. இது சந்திரன் குடும்பத்திற்கு பொருந்தும். ஆனால் இவளையும் அதற்கு பழியாக்குவதை விட்டுவிட்டு அவர்கள் இவளுக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள். இவளை விட்டு அவர்கள் நகர்ந்து இருந்திருந்தால் அவர்களது எல்லா விஷயங்களும் சுலபமாக முடிந்திருக்கும். ஆனால் அவர்கள் சுலபமான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களை அழிக்கப் போகும் வழியிலேயே பயணிக்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது அவர்களின் நற்குணங்களையும் இளகிய மனதையும் மட்டும் காண்பிக்கவில்லை, அதை தாண்டி அவளுக்கு அவர்களிடம் இருக்கும் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. அதனால்தான் அவர்கள் இவளை வெயிலில் வெளியே எடுத்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தனது உயிரை கொடுக்க கூட அவர்களுக்கு உதவி செய்யும் மனநிலைக்கு இப்பொழுது வந்திருந்தாள் அவந்திகா. அவளுக்கு பெயில் கொடுக்கும் முன்பு மீண்டும் ஒருமுறை மிதுனை விசாரணையில் இழுத்துவிட்டே அவளுக்கு பெயில் கொடுத்தார்கள். விசாரணை எல்லாம் முடித்துவிட்டு இருவரும் வெளியே வரும்போது அவந்திகாவின் வெளுத்து போன முகத்தை பார்த்த மிதுன், அண்ணி, are you all right? அவங்க உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணாங்களா? அக்கறையோடு கேட்டான் அவன். அவந்திகா கைது செய்யப்பட்டதில் இருந்து 2 முழு நாட்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருந்தாள். அவர்கள் அவந்திகாவை தூங்க கூட விடவில்லை. நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்ட், அவ்வளவுதான் என்றாள் அவள்.
சரி அண்ணி, அப்ப நாம கிளம்பலாம். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று அவன் கூற, அவனை பார்த்து தலை அசைத்தபடி இருவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்க, அப்பொழுது அங்கே ஒரு மிலிட்டரி ஜீப் வந்து நிற்க, உள்ளிருந்து இறங்கிய ஆதித்யா மிலிட்டரி உடையில் இருந்தான். இவர்களை பார்த்து பளிச் புன்னகை ஒன்றை உதிர்த்தான். மேஜர் சந்திரன், ஏதோ சம்பவம் நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? ஐ யூ ஆல்ரைட் என்று வம்பு வளர்க்க ஆரம்பித்தான். இதென்னப்பா, நலம் விசாரிப்பது எல்லாம் வம்பு வளர்க்கும் லிஸ்டில் எப்பொழுது சேர்ந்தது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னதான் நலம் விசாரிப்பதாக இருந்தாலும் ஒரு நெறிமுறை வேண்டாமா? ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் என்று முகம் நிரம்பிய புன்னகையோடு, ஒருவர் உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? அப்படி இருக்க கேட்டுக்கொண்டிருந்த மிதுன் சந்திரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனை பார்த்து பெரிதாக இழித்த மிதுன், உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா இதையெல்லாம் பண்ணவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பான் என்று புன்னகை மறைந்து மிதுன் பல்லை கடித்துக் கொண்டு கூற, அவனை பற்றி தான் மிதுன் சொல்கிறான் என்று அறிந்த ஆதித்யா, யார் அந்த ஆள் மேஜர் என்று கேட்டான். அவனை நோக்கி ஒரு அடி முன் எடுத்து வைத்து முன்னேறிய மிதுன் ஆதித்யாவை கூர்மையாக பார்த்தபடி, அது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்றான் அவனது ஆளுமையான குரலில். ஓஹோ, இருந்தாலும் சொல்லுங்க, கேட்போம் என்றான் மிதப்பாக. சும்மா ஒன்னும் தெரியாத குழந்தையாட்டம் நடிக்காத ஆதித்யா, இன்னும் இந்த ஆட்டம் முடியல, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்று மிதுன் அவனை உறுத்து பார்த்து சொல்ல, இந்த மிரட்டலை எல்லாம் ஒரு தோல் குலுக்கலோடு ஒதுக்கி வைத்த ஆதித்யா, பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ இதையே மறுபடியும் சொல்லாம யாருன்னு சொல்லு என்றான்.